ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை மரம் எத்தனை ஆண்டுகளில் இது உங்களுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிது அப்படின்னு கேட்டாங்க. போன வருஷம் வாங்கி வச்சேங்க. போன வருஷத்தில் எனக்கு போன வருஷம் எண்டில் வாங்கி வச்சு ஒரு 1 இயரில் ஒரு காய் 2 காய், ஒரு காய் 2 காய் இப்படி தாங்க கிடச்சிட்டே இருந்தது. பூக்களுமே ரொம்பலாம் பூக்க கிடையாது. ஒரு 10 பூக்கள் பூக்குது அப்படின்னா ஒரு 2 காய் காய்க்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி தொழு உரம் மட்டும் எப்பயாவது தான் வரும். வருடத்துக்கு 3 முறை தான் கொடுத்துருப்பேனே தவிர அப்படி தொடர்ந்தெல்லாம் கொடுக்கல. ஒருவேளை கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்குமான்னு தெரில. இது மார்க்கெட் லெமன் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் இது 2வது வருடங்க. இதுக்கு 2வது வருடத்தில் காய்கள் எல்லாம் எப்படி மாறி இருக்காங்கன்னு பாருங்கள். இது ஒரே ஒரு சாம்பிள் தான் காமிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டே இருக்க முடியும். இதில் ஒவ்வொரு இடத்துலையும் வர்ற ஏகப்பட்ட பூக்கள் வர்றாங்க. பூக்கள் வர்ற எதுவுமே எனக்கு உதிர்ந்து போகலை அப்படிங்கிறது தான் உண்மை. பாருங்க, ஆனால் காய் வந்ததுக்கப்புறம் அவங்க பெருசாகிறதுக்கே ரொம்ப டைம் எடுப்பாங்க. அது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அங்கங்கே நிறைய காய்கள் கிடக்குறாங்க கண்ணுக்கு. ஆனால் நம்ம சும்மா நடந்து போகும்போது காய் கிடக்குது தெரியுது. மற்ற நேரத்தில் பார்க்குறப்ப, அந்த வீடியோக்குன்னு பார்க்குறப்ப காய்களை தேட வேண்டியதாக இருக்குது. கிடக்கு எல்லா பூக்களுமே காய்களாக மாறிடுறாங்க. ஏகப்பட்ட பூக்கள் வராங்க. ஸோ முதல் வருடத்துலேயே காய்க்கும், குறைவாக காய்க்குங்க. சும்மா வாரத்தில் ஒரு 3 காய் 4 காய் அந்த மாதிரி தான் பறிச்சிருப்பேன். இந்த வருடம் நிறைய அறுவடை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுவும் நிறைய அறுவடை எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம்னா, வெயில் சீசனில் தான். லெமன் நல்ல ஒரு வெயில் டைம் தான், நல்ல சீசன். ஸோ அப்போ நிறைய அறுவடை எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எப்படி நான் உங்களுக்கு வீடியோ போட தான் போகிறேன். நீங்களும் பார்த்து அதில் என்ஜாய் பண்ண தானே போகிறீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஸோ 1 இயரில் காய்ச்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். சிஸ்டருக்கான கேள்விக்கான பதில். ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங்.